வணக்கம் மக்களே. இவர் பேர் முருகானந்தம், எங்கள் ஊர்க்காரரு. இவரை பற்றி நீங்கள் நிறையா கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு சானிட்டரி நாப்கின் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 வருட காலமாக போராடி கடைசியில் வந்து கண்டுபிடிச்சிட்டாரு. அவர் வந்து இந்த கண்டுபிடிக்கிறதுக்கு ஆரம்ப காலகட்டத்தில் என்ன பண்ணார் அப்படின்னா, பார்க்குற பெண்கள்கிட்டலாம் வந்து அந்த பீரியட்ஸ் பற்றியே பேசியிருக்காரு. யாரை பார்த்தாலும் சரி, அக்கா தங்கச்சி முறை யாராக இருந்தாலும் அதை பற்றியே பேசி கடைசியில் சொந்த ஊர்லேயே வந்து பைத்தியக்காரன் அப்படின்னு சொல்லி முத்திரை ஊற்றி இவரோட மனைவியே வந்து இவர்கிட்டருந்து விவாகரத்து வாங்கிட்டு போகிற நிலைமையாகி கடைசியில் வந்து அரசாங்கம் வந்து இவருக்கு பத்மஸ்ரீ விருது கொடுத்து இன்றைக்கி வந்து ஒரு பெரிய தொழிலதிபராக இருக்கார். இவர் வந்து எனக்கு ஒரு வகையில் ஒரு ரோல் மாடல்னே வச்சுக்கலாம். நானும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். இந்த சர்க்கரை வியாதி பற்றி 2015 நான் யாரை பார்த்தாலும் சரி, பார்த்த 10 நிமிடம் வந்து மற்றவங்க மாதிரி அவங்களோட பர்சனலாம் கேட்க மாட்டேன். உங்கள் பசங்க என்ன படிக்கிறாங்க, பொண்ணு என்ன படிக்கிறாங்க, கல்யாணம் எப்போ பண்ணி கொடுக்க போகிறீங்க, அந்த மாதிரி கேள்விலாம் கேட்கவே மாட்டேன். ஒரு 40 வயசுக்கு மேலே யாரையாவது பார்த்தேன் அப்படின்னா ஒரு 2 நிமிஷம் ஃபார்முலாக பேசிவிட்டு அடுத்து நான் கேட்கக்கூடிய கேள்வி, உங்களுக்கு சர்க்கரை வியாதி இருக்கா, கடைசியாக முட்டை எப்போ சாப்பிட்டீங்க, கடைசியாக எப்போ சிக்கன் சாப்பிட்டீங்க, ராத்திரி எத்தனை மணி நேரம் தூங்குறீங்க, யூரின் எப்படி போகுது, எந்தெந்த இடத்துல உங்களுக்கு பெயின் ஃபீல் பண்ணுறீங்க, ஸ்வீட்ஸ் எப்படி சாப்பிட்றீங்க, வீட்டுக்கு தெரியாமல் கள்ளத்தனமாக சாப்பிட்றீங்களா அப்படின்னு நோண்டி இந்த சர்க்கரை வியாதி பற்றி கடந்த ஒரு 11 வருட காலமாக வந்து இது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 10,000 பேர்த்துட்டு கேட்டிருப்பேன். ஒன்றுமே இல்லைன்னு வச்சிங்களேன். எனக்கு ஒரு சண்டே வந்து ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னா ஒரு பார்க்குக்கு போயிட்டு ஒரு 100 பொண்ணுக்கிட்ட கேட்பேன். திணையை காட்டி இது என்ன திணை, இது சாப்பிட்ருக்கிறீங்களா, இது எப்படி சமைக்கணும் அப்படின்னு ஒரு 1000 பெண்கள்கிட்ட கேட்டிருக்கிறேன். 1000 பேர்த்தில் வந்து 950 பேர்த்துக்கு வந்து திணை அது ஒரு சிறுதானியம் அப்படின்னே தெரியல. அவங்க வாழ்க்கையில் சாப்பிட்டதும் கிடையாது. அந்த மாதிரி தான் வந்து இந்த மாதிரி வந்து நிறைய ஆராய்ச்சி வந்து எனக்கு கிராம லெவலில் நான் பண்ணியிருக்கேன். இப்போ இதன் மூலமாக நான் கற்றுக்கிட்டது என்ன அப்படின்னா, சர்க்கரை நோய் பற்றின புரிதல் வந்து நம்ம ஊரில் சுத்தமாக கிடையாது. அதுதான் வந்து உண்மை. ஓரளவுக்கு வந்து இப்போ சென்னை மாதிரி ஊரில் வந்து இல்லை கோயம்புத்தூர்லேயே வந்து எலைட் பீப்புளுக்கெலாம் தெரியும் அப்படின்னாலும் தெரிஞ்சாலும் அவங்க வந்து ஒரு டயட் ஃபாலோ பண்ணி அவங்க வெளியே வர முயற்சி பண்ணுறதே கிடையாது. சர்க்கரையை வந்து ரிவர்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயமே வந்து 99% பேருக்கு தெரியாது. அதுதான் வந்து உண்மை. அதே மாதிரி நிறையா பேர் நான் சந்தித்த நபர்கள் எல்லாருமே என்ன மைண்டில் வச்சுருக்காங்க அப்படின்னா, சர்க்கரை நோய் அப்படின்னா 2 மாத்திரை ஓட்டம் சரியாயிரும் அப்படிங்கிற புரிதல் மட்டும்தான் இருக்குது. அதே மாதிரி பெண்கள் சைடு எடுத்துக்கிட்டிங்கன்னா வீட்டுக்கு தெரியாமல் போய் ஸ்வீட் சாப்பிட்றது, ஆண்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வெளியில் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே போய் ஜூஸ் குடிக்கிறது, ஐஸ்கிரீம் சாப்பிட்றது, ஸ்வீட் சாப்பிட்றது அப்படிங்கிற மாதிரி என்னென்ன தப்பு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு 11 வருட காலமாக வந்து இந்த சர்க்கரையை பற்றி ஏதோ என்னால் முடிஞ்ச ஒரு கிராமத்து லெவலில் வந்து ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்கிறேன். அதனால தான் இந்த சேனலில் வந்து என்னால் சர்க்கரை நோய் பற்றி ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்சதை பேசி 4 பேர்த்துக்கு புரிய வைக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சேனலை ஆரம்பித்ததே. ஆனால் வந்து நான் எதற்காக வந்து இதெல்லாம் பண்ணினேன் அப்படின்னா, முதல்ல ஒரு 5 வருட காலம் வந்து என்னுடைய நோயை குணப்படுத்திக்கணும். 2015 நான் சர்க்கரை நோயிலேருந்து வெளியே வரணும் அப்படிங்கிறதுக்காக அதை ஆரம்பித்தேன். ஒன்ஸ் நான் வந்து சுகர் ரிவர்ஸ் பண்ணதுக்கு பிறகு வந்து அதுக்கு பிறகு எதுக்காக இந்த ஆராய்ச்சி பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மக்களுக்கு எவ்வளோ விழிப்புணர்வு 2015 காலகட்டத்தில் வந்து நெட்டு வரல. ஸோ அப்போ இருந்து விழிப்புணர்வு வேறு. 2020க்கு மேலே வந்து நெட்டு ஓரளவுக்கு கிராமத்துக்கும் போயிடுச்சு. அப்போ மக்கள் வந்து எந்தளவுக்கு விழிப்புணர்வோடு இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இந்த ஆராய்ச்சியை பண்ணினேன். இன்றைக்கி நான் பண்ணிகிட்ருக்கிறேன். இன்றைக்கி நம்ம யாரோ ஒரு புதுசாக ஒரு 10 பேர்த்து பார்த்தோன்னா 10 பேர்த்து கேட்பேன், இன்றைக்கி என்ன சாப்பிட்டீங்க, என்ன மாத்திரை போட்டீங்க, எவ்வளோ தூரம் வாக்கிங் போனீங்க, என்ன தூங்குனீங்க, ப்ரோட்டீன் சாப்பிட்றீங்களா, சிக்கன் சாப்பிட்றீங்களா, முட்டை சாப்பிட்றீங்களா, சைவம்னா சைவத்தில் என்ன சாப்பிட்றீங்க, வாக்கிங் எவ்வளோ தூரம் போகிறீங்க, எத்தனை கிலோமீட்டர் போகிறீங்க, வெயிட் லாஸ் ஆச்சா அப்படின்னு என்னுடைய அந்த கேள்வி வந்து பார்த்திங்கன்னா சர்க்கரை நோய் ஒட்டியாக தான் போயிட்டுருக்குது. இது எவ்வளோ நாளைக்கு போகணுன்னு தெரில. ஆனால் சர்க்கரை வியாதி மேலே எனக்கு ஒரு தீராத காதல் இருக்குது. கண்டிப்பாக வந்து யாரையாவது நான் புதுசாக சந்திச்சேன்னா கண்டிப்பாக இந்த கேள்வி தான் கேட்பேன். ஸோ அதனால் வந்து சர்க்கரை நோயை பற்றி எனக்கு ஓரளவுக்கு தெரியும். கண்டிப்பாக இந்த சேனலில் அதை பற்றி வருங்காலங்களில் நிறைய பேசலான்ட்ருக்கிறேன். விருப்பம் உள்ளவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. வருங்காலங்களில் சர்க்கரை நோயை பற்றி நிறைய பேசுவோம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.